வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நின்று கொண்டு தண்ணீர் குடிப்பவரா நீங்கள்? இதை கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். தண்ணீர் குடிப்பது எவ்வளவு முக்கியம் என்பது நம் அனைவருக்கும் தெரிந்தது. ஆனால் நம்மில் பெரும்பாலானவர்கள் முறையாக தண்ணீர் குடிப்பதில்லை. ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணீராவது குடிப்பது மிகவும் அவசியமானது. ஆனால் யாருமே 3 லிட்டர் தண்ணீர் குடிப்பதில்லை. தாகம் எடுத்தால் மட்டுமே தண்ணீர் குடிப்பதைத்தான் பலர் வழக்கமாக வைத்திருக்கிறோம். ஆனால் இது மிகவும் தவறான ஒன்று என்கிறார்கள் மருத்துவ நிபுணர்கள். தண்ணீர் குடிப்பதற்கென்று ஒரு முறை இருக்கிறது. அதன்படியே தண்ணீர் குடிக்க வேண்டும். தண்ணீரை வாய் வைத்துத்தான் குடிக்க வேண்டும். இதுதான் தண்ணீரை குடிப்பதற்கு சரியான முறை என்று சொல்கிறார்கள். அதுபோல தண்ணீரை நின்று கொண்டு குடிக்க கூடாதா? அப்படி நின்று கொண்டு தண்ணீர் குடித்தால் உடலில் பல பாதிப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா? அவை பற்றி மேலும் பார்ப்போம். அஜீரண கோளாறு. நின்று கொண்டு தண்ணீர் குடிப்பதால் செரிமானம் மண்டலம் பாதிக்கப்படும். அதாவது நின்று கொண்டு தண்ணீர் குடிக்கும் போது அதிக வேகத்துடனும் தண்ணீர் நேரடியாக கீழ் வயிற்றில் விழுவதால் அஜீரண கோளாறு பாதிக்கப்படும். மேலும் நின்று கொண்டு தண்ணீர் குடிப்பதால் நரம்புகள் பதற்றமடைகிறதாகவும் சொல்லப்படுகிறது. அடுத்த பிரச்சனை மூட்டு வலி. நின்று கொண்டே தண்ணீர் அருந்துவதால் நரம்புகள் பதற்றமடைந்து திரவங்களின் சமநிலை சீர்குலைத்து மூட்டு வலி ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. மூட்டுகளில் அதிக திரவங்கள் தேங்கி கீழ்வாதம் ஏற்படுவதற்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கிறதா? அடுத்து நுரையீரல் பிரச்சனை. நின்று கொண்டே தண்ணீர் குடிக்கும் போது தேவையான சத்துக்கள் மற்றும் விட்டமின்கள் கல்லீரல் மற்றும் செரிமான மண்டலத்தை சென்றடையாது. இதனால் ஆக்சிஜன் அளவு இந்த வழியில் சிரமப்படுகிறது. இதனால் நுரையீரல் மற்றும் இதய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதாம். அடுத்து சிறுநீரக கோளாறு. நின்று தண்ணீர் குடிக்கும் போது தண்ணீர் அதிக அழுத்தத்துடன் கீழ் வயிற்றில் வடிகட்டப்படாமல் செல்கிறது. இது நீர் அசுத்தங்கள் சிறுநீர் பையில் குடியேறி சிறுநீரகத்தின் செயல்பாட்டை சேதப்படுத்துகிறது. இதனால் சிறுநீரக பிரச்சனை ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உள்ளதாக மருத்துவர்கள் கூறுகிறார்கள். அப்படியென்றால் தண்ணீரை எப்படி குடிப்பது சிறந்தது? தரையில் அல்லது நாற்காலியில் அமர்ந்து கொண்டு முதுகை நிமிர்த்தி தண்ணீர் குடிப்பதுதான் சிறந்த வழி. அதேபோல் தண்ணீரை தலையை தூக்கி தண்ணீர் குடிக்க கூடாது. தண்ணீரை வாய் வைத்து உறிஞ்சித்தான் குடிக்க வேண்டும். இவ்வாறு தண்ணீர் குடிப்பதுதான் ஆரோக்கியத்திற்கு உகந்தது என்று சொல்லப்படுகிறது. மேலும் வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.